நாய் என் பிள்ளைய கடிச்சு அனாதை எழுத்து போட்டு அவ்வளோ பெரிய ஸ்கூலில் என் பிள்ளை தனியாக கிடந்திருக்கு சார். என் பிள்ளை எத்தனை ஊசி குத்தி வச்சுருக்காங்க பாரு சார். பாதுகாப்பு இல்லாத பள்ளிக்கூடத்தில் என்ன சார் படிக்க வைக்கிறது பிள்ளைங்கள? இன்னொன்று பார்த்தா என் பிள்ளைங்க மொத்தத்தில் கூட்டு குடும்பம் மாதிரி நாங்கள் 4 பிள்ளைங்க படிக்கிறோம் சார். இப்படி பாதுகாப்பு இல்லாத எப்படி சார் படிக்க வைக்கும்? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள யாதவா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எல்கேஜி படித்து வரும் 4 வயது சிறுமியை பள்ளி வளாகத்தில் தெருநாய் ஒன்று முகம் மற்றும் உடலில் கடித்ததால் சிறுமி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். எனக்கு ஒரு மகன் இருக்காங்க சார். அவங்க வந்து யாதவா ஸ்கூலில் படிக்கிறாங்க சார். பிள்ளைய கேர்லெஸ்ஸாக விட்டு என் பிள்ளைய நாய் கடிச்சிருச்சு சார். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் கூட்டிகிட்டு வரதுக்கு போய் விட்டுருந்தா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது சார். நாய் என் பிள்ளைய கடிச்சு அனாதை எழுத்து போட்டு அவ்வளோ பெரிய ஸ்கூலில் என் பிள்ளை தனியாக கிடந்திருக்கு சார். கேட்டால் பார்த்தா காரணமே இல்லாமல் பார்த்தா அமைதியாக இருக்காங்க சார் ஸ்கூல் நிர்வாகம். ஸ்கூல் நிர்வாகத்துலேருந்து மேலேருந்து ஃபோன் பேசுகிறதுக்கு சொல்கிறாங்க சார். நேரம் தப்பாக இருந்துச்சுன்னா அப்போலாம் நடக்குன்றாங்க சார். என் பிள்ளை பார்த்தா இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே பார்த்தா என் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை சார். ஏற்கனவே பார்த்தா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி மூக்கில் சாக் பீஸை விட்டு ரத்தத்தோட வர சொல்லியிருந்தாங்க சார். அப்புறம் போய் பார்த்தா ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துருந்தேன் சார். இப்போ பார்த்துக்கிட்டா திரும்ப பார்த்தா 1 மந்த்துக்கு முன்னாடி காய்ச்சல் ஓவர் அடிக்குன்னு பார்த்தா தண்ணியில் கேர்லெஸ்ஸாக விளையாட விட்டு என் பிள்ளைக்கு டிபி அலர்ட் முதற்கொண்டு வந்துருச்சு சார். இப்போ தான் பார்த்தா 1 மந்த்தாக மதுரை ரியோல் ஹாஸ்பிட்டலில் வச்சு வைத்தியம் பார்த்து பார்த்தா இப்போ கொண்டு வந்து விட்டுருக்கேன் சார். பழையபடி பார்த்தா இவ்வளவு 10 நாளைக்கு முன்னாடி அவ்வளோ விவரம் சொல்கிறேன் சார். என் பிள்ளைய அழுது நாங்கள் விட்டுட்டு வந்தேன். என் பிள்ளைய பாதுகாப்பு கொடுங்க, என் பிள்ளைக்கு பாதுகாப்பு தான் வேணும், எங்களுக்கு படிப்பு கூட தேவையில்லை, என் பிள்ளை பாதுகாப்பாக இருந்தால் போதும் தான் சார். அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி தான் சார் என்னோட வீடு. பார்த்தா இவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்து என் பிள்ளைய பார்த்தா நாய் கடிக்க விட்டுருக்காங்க சார். என் பிள்ளை முகம் பூரா வறண்டு கிடக்கு சார். முகம் பூரா பார்த்தா நாய் பல்லு தரம் பட்டு வறண்டு கிடக்கு சார். என் பிள்ளை எத்தனை ஊசி குத்தி வச்சுருக்காங்க பாரு சார். பாதுகாப்பு இல்லாத பள்ளிக்கூடத்தில் என்ன சார் படிக்க வைக்கிறது பிள்ளைங்கள? இன்னொன்று பார்த்தா என் பிள்ளைங்க மொத்தத்தில் கூட்டு குடும்பம் மாதிரி நாங்கள் 4 பிள்ளைங்க படிக்கிறோம் சார். இப்படி பாதுகாப்பு இல்லாத எப்படி சார் படிக்க வைக்கும்? இதுக்கு ஸ்கூல் நிர்வாகங்களுக்கு என்னன்னு கேட்டு கொடுக்கணும் சார்.